நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதாவது மீனவர் இனத்தில் ஜெகதாப்பட்டினம் என்றதான அந்த பகுதியில் என்னை வளர்க்க ஆண்டவர் உதவி செய்தார். நான் பிறந்ததெல்லாம் நாகப்பட்டினம், வளர்ந்ததெல்லாம் ஜெகதாப்பட்டினம். அந்த ஏரியாவை பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர கேடான ஒரு வாழ்க்கை. ரொம்பவும் அதை வாய் திறந்து சொல்லவே எனக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்டதான ஒரு உலை சேற்றிலிருந்து கர்த்தர் என்னை எடுத்தார். எங்கள் வீட்டில் எங்கள் பாஸ்டரையா எங்கள் பாஸ்டரையா பேர் லெஸ்லி ஜெவராஜ். அவங்க எங்கள் வீட்டில் ப்ரேயர் நடத்தினாங்க. வியாழக்கிழமை தோறும் ப்ரேயர் நடத்தினாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு இருக்கிற அந்த 3 பிள்ளைகள் மத்தியில் உங்கள் கடைசி பையன், என் பேர் பழைய பேர் முருகேஷன், அவங்க பாஸ்டரையா சொன்னாங்க, உங்கள் பையன் கடைசி பையன் தான் கர்த்தருக்காக ஊழியம் செய்வான் அப்படின்னு சொல்லி. அப்போது நான் ஊழியம் செய்ய மாட்டேன்னு தான் சொன்னேன். ஏன் அப்படின்னா ஊழியத்துக்கும் நமக்கும் கொஞ்சம் கூட என்ன கிடையாது, தகுதியே கிடையாது, சம்பந்தமே கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க நல்லா படிக்கணும், பைபிள் காலேஜ் படிக்கணும், எதையாவது தெரிஞ்சிருக்கணும். ஒன்றுமே தெரியாது. உண்மையாக சொல்ல போனோம்னா இந்த வேதத்தை நான் கையில் எடுத்ததுக்கு அப்புறம்தான் படிப்பு என்ற ஞானமே எனக்கு வந்தது. நான் வெறும் 6ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். படிப்பு என்ற ஞானமே இதில் தான் கர்த்தர் கொடுத்தார். எழுத்து என்ற ஞானமே பைபிள் காலேஜ் போய் தான் நான் எழுத கற்றுக்கிட்டேன். உண்மையாக சொல்கிறேன். அப்போது எனக்கு புரியும்படியாக வேதாம கல்லூரியிலே நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும் பொழுது 2004 ஜூன் மாதம் அங்கே கொண்டு திருச்சியில் ஃபஸ்ட் இயர் படிக்கும் பொழுது எனக்கு என் கூட படித்த பசங்களில் ஒரு 2 பேர் என்னுடைய செட்டில் இருந்தாங்க. அதாவது 6ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படித்ததில். ஆனால் அதுக்கு மேலே படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்களும் நல்லா எழுதுவாங்க, ஆனால் எனக்கு எழுதவே வராது. எந்த நெடில் கொடில் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. எங்கே தனக்கால் பொண்ணுன்னு தெரியாது. ஏன்னா ஸ்பீடாக எழுதவும் தெரியாது. எனக்காகவே திண்டுக்கல்லேருந்து ஒரு ஜோசப் ஐயான்னு சொல்லி வருவார். அவர் மறக்கவே முடியாது. அவர் என்ன பண்ணார், உனக்காகவே நான் பொறுமையாக கிளாஸ் எடுக்கிறேன்னா நீ எழுதுறான்னார். இது இப்படி தான் எழுதணுன்னு சொல்லி எனக்கு எழுத பழகிட்டு எல்லா விதத்துலேயும் கற்றுக் கொடுத்த ஒரு மனுஷன். பொறுமையாக கிளாஸ் எடுத்து பொறுமையாக எழுத வச்சு எல்லாத்தையும் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதனால் தேவ கிருபையினால் இந்த படிப்பெல்லாம் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, சில பேரை பார்த்து சொல்லுவாங்க ஞானசூனியன்னு சொல்லி. ஞானசூனியனும் என்ன அர்த்தம்? ஐயா சொல்லுங்கள், ஞானசூனியனும் என்ன அர்த்தம்? ஞானசூனியம்னா உண்மையாக சொல்லப்போனால் அதை நான் அந்த ஒரு படத்தில் பார்த்து நான் கற்றுக்கொண்டேன். ஏன்னா நான் இந்து பேக்ரவுண்டில் வந்ததுனால திருவிளையாடல் படம் நல்லா பார்ப்பேன். அந்த பக்தி படம்லாம் நிறையா பார்ப்பேன். ஆண்டவர் வேதவசனம் சொன்னபடி பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டான்படி எனக்கு அந்த பக்தியில் ரொம்ப பிடிக்கும். அப்போ அதில் அந்த ஜிவாஜி நடிச்சிருப்பார். அதில் இவர் ஞானசூனியம் அப்படின்னு சொல்லி. ஞானசூனியம் ஞானமே இல்லாத சூனியக்காரன், ஞானமே இல்லாத சூனியக்காரன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தைகளை சொல்லுவார். ஸோ அப்படிப்பட்ட இருந்த என்னை கர்த்தர் எடுத்து இன்னைக்கு வேத ஞானத்தை கொடுத்து அவருடைய சமூகத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னால் நான் ஊழியத்தில் வர முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லுவேன். ஆனால் கர்த்தர் சொன்னபடி ஊழியம் செய்வதற்காகவே கர்த்தர் என்ன பண்ணார், என்னை தேர்ந்தெடுத்தார். அப்போ இந்த எழுத்துக்களை எல்லாம் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். எல்லாம் சொல்லி கொடுத்து வேதத்தை படிக்கும்படியாக தேவன் அற்புதமாக நடத்தி வந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலை ஓடிக்கொண்டு இருக்கும்போது ஊழியத்தின் பாதையில் என்னை கூட்டிகிட்டு போனாங்க எங்கள் அம்மா. நம்ம போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் வாடா அப்படின்னு சொல்லி. அப்போ நான் கேட்டேன், அங்கே போனால் எனக்கு சாப்பிட என்ன வேணும்? இளநீ வேணும், நொங்கு வேணும். ஏன் அப்படின்னா அன்னைக்கு 98 நாங்கள் காலை வைக்கும்போது அப்போ தான் அவங்க இடம் வாங்கியிருக்காங்க புதுசாக. இப்போ இருக்கிற இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்த புதுசாக வாங்கியிருக்காங்க. சுற்றிலும் கள்ளிக்காடு பயங்கரமாக இருக்கும். இந்த வீட்டை விட ஒசரமாக இருக்கும் பாலக்குடி. இந்த வீட்டை விட
அது வந்து உலக்கக்கல்லின்னு சொல்லுவாங்க. அது இந்த வீட்டோட நல்ல ஹைட்டாக இருக்கும், அவ்வளோ பெருசில் இருக்கும். அது குத்துனுச்சுன்னா பயங்கர விஷம், எடுக்க முடியாது. நம்ம ஊக்க வச்சு எடுத்தோம் அப்படின்னா உள்ள பக்கம் போயிட்டே இருக்கும் சதைக்குள்ளே அந்த கல்லிக்கா. அது எல்லாத்தையும் எனக்கு முந்தின செட்டு இருக்கிறவங்களாம் பாதி அழிச்சாங்க, முக்கால்வாசிட்டு அழிச்சிட்டாங்க. என்னோடு கூட வந்த செட்டுகளில் ஒரு 4-5 பேர் பசங்க, அதில் நாங்கள்லாம் சேர்ந்து எல்லாத்தையும் அழிக்க ஆண்டவர் உதவி செஞ்சார். இதெல்லாம் செய்கிறதுக்கு கர்த்தர் என்னை பயன்படுத்தினேன். நான் வந்து அந்த இடத்துல ஒரு விசுவாசியாக கால் வைக்கவே கிடையாது. உண்மையாக சொல்ல போனால் விசுவாசியாக கால் வைக்கவே கிடையாது. அவங்க எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், ஆரம்ப கால ஊழியம் என்ன அப்படின்னா, அவங்க ஊழியத்துக்கு போயிடுவாங்க, பிள்ளைகளை பார்த்துக்கிறது தான் எனக்கு ஊழியம். பிள்ளைகளுக்கு எல்லா விதத்துலேயும் எல்லாமே செய்வேன். எல்லா காரியத்தையும் செஞ்சு பிள்ளைகளை பார்த்துப்பேன். ஊழியத்துக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் சில நேரத்தில் 10 மணிக்கு வருவாங்க, சில நேரத்தில் 9 மணிக்கு வருவாங்க. இதெல்லாம் இருந்து அனுபவப்பட்டு பார்த்து ரொம்ப ஒரு கவனமாக பார்த்துக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு காரியம்லாம் செய்து கொண்டு இருந்த நாட்களில் நான் அவங்க விட்டுட்டு போனதுக்கப்புறம் நல்லா ஜெபம் பண்ணுவேன், நல்லா பைபிள் படிப்பேன். அப்போ தான் எனக்கு நல்லா பைபிள் படிக்க ஆண்டவர் ஞானத்தை தந்தார். இதெல்லாம் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலை போய் கொண்டிருக்கும் பொழுது இடைப்பட்ட நாட்களில் எங்கள் பாஸ்டர் சொல்லுவார், இவன் எங்கே ஊழியம் செய்ய போகிறான், இவன் எங்கே இதெல்லாம் செய்ய போகிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி சொல்லுவார் சில நேரங்களில். அப்போ எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடும். சரி, அப்போ நம்ம ஊழியத்துக்கு அழைக்கல, ஆண்டவர் ஊழியம் செய்யலை, சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், கிட்டத்தட்ட 3 வாட்டி என்ன பண்ணேன், ஊழியத்துக்கு விட்டுட்டு ஓடுனேன். ஊழியமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி 3 வாட்டி விட்டுட்டு ஓடுனேன். ஆனாலும் கர்த்தர் பிடிச்சி என்ன பண்ணார், கொண்டு வந்து உட்கார வச்சார். அப்போது இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று அழைத்து அபிஷேகித்து ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இப்படி போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ நான் தனியாக வந்து ஊழியம் செய்கிற இந்த கற்குளத்தூர் பகுதியில் வந்து 2.5 வருஷம் ஆச்சு. அது ரட்சிக்கப்பட்டது அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் கால் வைக்க வரும்போது ஜெகதாப்பட்டினத்தில் வந்து அடிக்கடி வீடுகள் வந்து பற்றி எரியும். வருஷத்தில் எப்படியும் ஒரு 2 வாட்டி பற்றி எரியும். அது வேற கதை, அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பற்றி எரியும். அப்படி ஒரு முறை எங்கள் வீடும் சேர்ந்து பகல் நேரத்தில் எரிஞ்சிருச்சு. அங்கே இருக்க எல்லாமே கூரை வீடு தான் அந்த நாட்களில். அப்படி எரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் இன்னொருத்தவங்க வீட்டில் குடியிருக்கிறோம் கடற்கரையில். அப்போது ஒரு அசுத்த ஆவி என்னை அமுக்கி எந்திரிக்க விடாமல் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் அப்படியே படுத்த படுக்கையில் இருந்தேன். சாப்பாடு இதெல்லாம் எதுவுமே அதிகமாக சாப்பிட முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஒரு அம்மா வந்து அவங்க சொந்த ஊர் வானகிரி, அவங்க ஜெகதாபஞ்ச பிழைப்புக்காக வந்தவங்க. அவங்க சொன்னாங்க, இது மாதிரி பாலக்குடியில் வந்து ஒரு பாஸ்டரையாக இருக்கிறாரு, சர்ச் இருக்குது, அங்கே நீங்கள் அவங்க மகனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எங்கள் அம்மாவுக்கு சுவிசேஷம் சொல்லி எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ போகும்பொழுது எங்கள் பாஸ்டரை வந்து இடம் வாங்கலை. அப்போ அந்த இடத்துக்கு நாங்கள் என்னை ஜோபத்துக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. எந்திரிக்கவே முடியாது இருந்த என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க, வாடா அப்படின்னு சொல்லி. நான் என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. ஒரு ஏதோ வந்து ஒரு பெரிய பாரம் அமுத்திட்டு இருக்குது. அப்போ நான் அவங்க வீட்டுக்கு போனால், பாலக்குடிக்கு போனால், அவங்க வந்து ரோட்டுக்கும் கிழக்க ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தாங்க. அந்த வீட்டுக்கு போகும்பொழுது பாஸ்டர்மா மட்டும் இருந்தாங்க பிள்ளைகளை வச்சுக்கிட்டு. பாஸ்டர் வந்து வெளியில் ஊழியத்துக்கு போயிட்டார். அவங்கள்ட்ட போனவுடனே அவங்க ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு அழுத்துற அந்த பாரம் என்னிடத்துல இல்லை. அந்த ஒரு விதமான அழுத்தம் எனக்குள்ளே இல்லை. ஒரு ஃப்ரீனஸ், ஒரு விடுதலை தெரிந்தது. அப்போது ஆண்டவர் சுகம் கொடுத்தார். சுகம் கொடுத்த உடனே அதுக்கப்புறம் யார் சுகம் கொடுத்தா யார் உடனே வர்றா, அப்போ சுகம் கொடுத்துட்டாரு, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு நான் ஒரு மீனவ குடும்பத்தில் சேர்ந்தபடினால மீன்பிடி தொழிலில் நான் போயிட்டு இருந்தேன். ஆனால் சர்ச்சுக்கெலாம் வரலாம் மாட்டேன். அப்போ இப்படி போயிட்டுருக்க இந்த சூழ்நிலை தான் அவங்க 98 அவங்க இடம் வாங்கினாங்க. இடம் வாங்கினதுக்கப்புறம் அந்த இடம்லாம் ரொம்ப மோசமான ஒரு பயங்கரமான காடு. ரோட்டுக்கு மேற்க, அவங்க ரோட்டுக்கு கிழக்க வாடகை வீட்டுகள் இருந்தாங்க. இப்போ ரோட்டுக்கு மேற்க வந்து அந்த இடத்த வாங்கின இடம் வந்து எப்படிப்பட்ட இடம்னா, கொலை செய்து விதைக்கிற இடம். அந்த நாட்களில் வந்து அந்த ஏரியாக்கெல்லாம் எப்படிப்பட்ட இடம்னா, கள்ளக்கடத்தல் பண்ணி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உள்ள இடம். அந்த இடத்து ஓனர் வந்து முஸ்லீம்கார். அவர் சொன்ன காரியங்கள்லாம் நிறையா உண்டு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அந்த இடத்த வாங்கிட்டாங்க. பயங்கரமான காடு,
அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆட்கள் வந்து தேவை. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, நம்ம போய் அவங்களுக்கு உதவி செய்யணும்டா வாடா அப்படின்னு சொல்லி. அப்போ தான் நான் வந்து இந்த மாதிரி நொங்கு தருவியா எல்லை தருவியா அப்படின்னு சொல்லி நான் கேட்டு இதெல்லாம் பண்ணி அங்கே உள்ளே போனோம். அப்போது ஆண்டவர் இப்படியாகத்தான் என்னை கொண்டுட்டு வந்தார். அந்த வகையில் வரும் பொழுது தான் அங்கே நான் அப்போ என்ன பண்ணேன், அவங்களுக்கு நான் நிறைய காரியங்களை செய்யணும், வேலைகள் செய்யணும்னு சொல்லி தான் கர்த்தர் என்ன பண்ணார், அங்கே உட்கார வச்சேன். உட்கார வச்சதுக்கப்புறம் அது அப்படியே ஊழியத்தின் பாதையில் எங்கள் வீட்டுக்கு வந்து ப்ரேயர் நடத்த போய் அந்த ஊழியத்தை அழைப்பை கொடுத்து அப்போ என்ன பண்ணுவாங்க, நீ பிள்ளைகளை நீ பார்த்துக்க தம்பி அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க விட்டுட்டு ஊழியத்துக்கு போயிடுவாங்க. நான் பிள்ளைகளை பார்த்துப்பேன். அவங்க வந்ததுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு என்னுடைய தொழில் காரியமாக நான் போயிடுவேன். இப்படியாய் போய் கொண்டிருந்தது. இப்படி தான் கிறிஸ்துவுக்குள்ளே என்னை ஒப்பு கொடுத்து அப்போ நான் என்ன பண்ணேன், இப்போ தேவனுடைய ஊழியத்தை இந்த அளவுக்கு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் முழு நேரமாக ஊழியத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய எனக்கு ஆசைகள் உண்டு, இது மாதிரி ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்கு என்று அர்ப்பணிக்கும் பொழுது தேவனுடைய கிருபையினால் அந்த வார்த்தைகளை அழைப்பையும் பெற்றுக்கொண்டு ஊழியம் செய்வதற்கு ஒப்பு கொடுத்தேன். அப்போ முழு நேரமாக ஊழியம் இல்லை, பகுதி நேரமாக இருந்தேன். 2004 வரைக்கும் 98லேருந்து 2004 வரைக்கும் பகுதி நேரம் தான் ஊழியத்தில் இருந்தேன். அப்போ 2004 ஜூனில் தான் என்னை வந்து பைபிள் காலேஜ் அவங்க அனுப்ப ஆரம்பித்தாங்க. என்னை படிக்க சொன்னாங்க. நமக்கு படிப்பே வராது அப்படின்னு சொன்னேன். அப்போ என்னை கொண்டு போய் சேர்க்க போகும்போது சொன்னாங்க, அந்த திருச்சியில் பிரின்சிபால் சொன்னார், படிக்கவும் எழுதவும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னாங்க. ஞானஸ்தானம் எடுத்துட்டான்னு கேட்டாங்க. எடுத்துட்டேன்னு. படிக்கவும் எழுதவும் தெரிஞ்சால் போதும்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இருந்து பைபிள் காலேஜை முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆனால் அதுவும் கூட என்ன பண்ண முடியல, 3 வருஷம் கோர்ஸ், அதுலேயும் 2 வருஷம் தான் படிக்க முடிஞ்சிச்சு. 3வது வருஷம் கண்டினியூ பண்ணும் பொழுது 2வது வருஷம் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அங்கே போய் படித்தோம். 3வது வருஷம் அங்கே படிக்க போகும்போது எங்கள் அம்மா சிக்காயிட்டாங்க. இன்றைக்கி சிக்காயிட்டாங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து கேன்சர், தைராய்டு கேன்சர். அவங்கள கூட்டிக்கிட்டு பல இடங்களில் அலைஞ்சேன் 3வது வருஷம். அப்படி போய் அவங்கள அடையார் கேன்சர் ஆஸ்பத்திரியில் கொண்டு வச்சு பார்த்து 13 நாள் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு என் கையெழுத்தும் என் பிளட்டும் கேட்டாங்க. முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஆப்ரேஷனே நீ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் எங்கள் அம்மா வச்சோடு இருக்காங்க. ஏன் அப்படின்னா எத்தனை வருஷம் அப்படின்னா 2006 கேன்சர்னு அவங்க என்ன பண்ணாங்க, எங்கே அவங்க கேன்சர்னு எனக்கு சொன்னாங்க அப்படின்னா பாண்டிச்சேரி ஆஸ்பத்திரிக்கு போய் எங்கள் அப்பா ஊர் வந்து கடலூர், எங்கள் அத்தை இவங்கெல்லாம் கடலூரில் இருக்கிறதுனால எங்கள் அண்ணி அங்கே தான் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க, பாண்டிச்சேரி கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போய் தான் என்னை கூப்பிட்டு வச்சுனாங்க. இந்த பிள்ளைய இந்த அம்மாவுக்கு கூட வந்திருக்கு யாருன்னு அட்டெண்டர் யாருன்னு கேட்டாங்கன்னா நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு என்னை கூப்பிட்டு வச்சு அந்த டாக்டர் சொன்னார், உங்கள் அம்மாவுக்கு இருக்கிறது வந்து தைராய்டு கேன்சரு. இந்த கேன்சரை எல்லா விதத்துலையும் கண்டுபிடிச்சதுக்கு உண்டான மெடிசன் கொடுப்பதற்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் எங்கள்கிட்ட இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, அடையார் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அடையார் கூட்டிகிட்டு போனோம் மெட்ராஸ்க்கு. அங்கே போய் 13 நாள் வச்சு எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அங்கே வந்து தனியாரில் போய் ஒரு ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. அப்போ ஸ்கேன் பண்ணும்போது அந்த டாக்டர் அந்த ஸ்கேன் பண்ண இடத்துலேயே அவங்க என்ன பண்ணாங்க, கூப்பிட்டு வச்சு சொன்னாங்க, உங்கள் அம்மாவுக்கு இங்கேயும் மட்டும் இல்லைப்பா, ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டாங்க. அதனுடைய வேர்கள் கட்டி சின்ன கட்டி எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் வெளியில் வந்து இந்த இடத்துல 2 கழுத்தில் மட்டும் தெரியும், இங்கே மட்டும் தான் இருக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அப்படி இல்லை, ஸ்கேன் பண்ணி பார்க்கும்பொழுது ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டாங்க. உடனே என்ன பண்ணோம், அந்த ஒரு கோட்டை பண்ண ஒரு வாத்தியார் இருக்காரு, அவருடைய மூலமாக தான் நாங்கள் என்ன பண்ணோம், அந்த ஆஸ்பத்திரிக்கு போனோம். அங்கே இருந்த அவருடைய வாத்தியாருடைய மகன் தான் அங்கே கேன்சர் ஆஸ்பத்திரியில் ஒரு சீஃப் டாக்டராக இருக்காங்க. அவர் கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணுறாரு, உங்கள் அம்மா எவ்வளோ நாளைக்கு உசுரோடு இருப்பாங்கன்னு தெரியாது, ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற அப்படிப்பட்டதான ஒரு வியாதி. இந்த வியாதி ஆப்ரேஷன் பண்ணாக்கா எவ்வளோ நாளைக்கு உயிரோடு இருப்பாங்கன்னு தெரியாது. ஆகையினால நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணாமல் போகிறது ஒரு விதத்தில் நல்லது தான். ஆனால் அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் என்ன பண்ணுங்க, அவங்க சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வச்சுக்கோங்க, சந்தோஷமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. ஆனால் அவங்களுடைய விசுவாசத்தினாலையும் அவங்களுடைய ஜெபத்தினாலையும் உண்மையான தேவனுடைய கிருபையினாலையும் இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் கேன்சர்னு தெரிஞ்சவங்க
நான் எங்கள் ஊர்லேயே நிறைய பேர் எங்கள் அம்மா குடியிருக்கிற அதே வீதியிலேயே குடியிருந்தவங்கெல்லாம் கேன்சர்னு சொல்லி பல பேர் செத்து போயிட்டாங்க. எங்கள் அம்மா கூட இருந்த ஃப்ரெண்டு 2 பேருமே லட்சுமி தான். எங்கள் அம்மா கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேருமே லட்சுமி தான். அவங்களுக்கும் அதே வியாதிகள் வந்துச்சு, எல்லாமே செத்து போயிட்டாங்க. அதில் ஒருத்தவங்க கேட்டாங்க, உனக்கு பின்னால் கேன்சர் வந்தவங்களாம் செத்து போயிட்டாங்க, நீ மட்டும் ஏசுன்னு சொல்லிவிட்டு உசுரோட உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டாங்க. இன்றைக்கி கேட்டவங்க இன்றைக்கி இருக்காங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அந்த கேன்சருங்கிற கட்டி வந்து இப்போது இந்த கழுத்தில் வந்து பெருசாக எதுவும் தெரியலை. அதனால் இன்றைக்கி வரைக்கும் அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு மெடிசன் கூட அவங்க இன்றைக்கி வரைக்கும் எடுக்கலை. ஒரு மெடிசன் கூட இன்றைக்கி வரைக்கும் எடுக்கலை. எப்போ மெடிசன் எடுத்தாங்க அப்படின்னா அடையாருக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே எழுதி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மெடிசன் எழுதி கொடுத்தாங்க. ஏன்னா மெடிசன் வாங்கக்கூடிய வழி கிடையாது. அவங்களுக்கு நான் மெடிசன் வாங்கணுன்னா வழி கிடையாது, சம்பாத்தியம் கிடையாது. அதனால் மெடிசன் எடுக்கணும். அவங்கள்ட்ட எங்கள் அம்மா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இப்படி வாப்பான்னு சொல்லும் பொழுது நான் மெட்ராஸ்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன், படப்பையிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். கரெக்டாக நல்லா ஞாபகம் இருக்குது. கும்பகோணம் பஸ்ஸில் ஏறி பட்டுக்கோட்டை வரணும். பட்டுக்கோட்டை வந்து தான் இங்கே மீம்ஸில் வரணும், ஜேதாப்பட்டினம் வரணும். அப்போ கும்பகோணம் பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு என் ஆண்டவர்கிட்ட சொன்னேன் கண்ணீரோடு, ஆண்டவரை எங்கள் அம்மா உங்களுடைய கரத்தில் கொடுக்குறேன், நீங்கள் எவ்வளோ நாள் உயிரோடு வச்சுக்க சித்தமாக வச்சுக்கோங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆகையினால இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 2006 அது தெரிய வந்துச்சு. இன்றைக்கி என்ன வருஷம் ஆச்சு? 19 வருஷம் ஆச்சு. கேன்சர்னு தெரிஞ்சு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே செத்தவங்க ஏகப்பட்ட பேர். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அம்மா உசோடு இருக்காங்க. ஒரு 4 நாளைக்கு போன வாரம் கூட போய் பார்த்து பேசி அவங்களுக்கு செலவு காசு கொடுத்துட்டு வந்தேன். எனக்கு கருவாடெல்லாம் கொடுத்துட்டு இந்த இடத்துல நல்லா பிள்ளைக்கு வச்சு சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி என்னை வழி அனுப்பிச்சி வச்சாங்க. இன்றைக்கி வரைக்கும் எங்கள் அம்மா உசோடு நல்லா இருக்காங்க, தெம்பாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஆண்டவர் எந்த விதத்துலேயும் எந்த குறையும் வச்சில்ல. இன்னைக்கு வரைக்கும் அவங்க தனியாக சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா மாதிரி வேலை செய்ய யாராலையும் முடியாது. ஏன்னா அவங்க பரம்பரையே வந்து மீனவர் பரம்பரைனால 10 ஆள் வேலை ஒரு ஆள் செய்வாங்க. 10 ஆள் வேலை ஒரு ஆள் செய்வாங்க. அந்த மாதிரி வேலை செய்யலாம் யாராலையும் முடியாது, அவ்வளோ வேலை செய்வாங்க. இன்றைக்கும் அவங்க தனியாக சமைச்சு சாப்பிட்டு நல்லா தான் இருக்காங்க, திருப்தியாக, ஒரு குறையும் கிடையாது. அப்படி தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு பெரிய சாட்சி என்னன்னா, ₹1 கடன் கிடையாது. ₹1 என்ன கிடையாது? கடன் கிடையாது. எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தாலும் நம்முடைய இந்தியாவில் பெரிய தலைவர்கள் இருக்காங்க, முதல் பணக்காரர்களாக இருக்காங்க, அவங்களுக்கு கடன் இருக்கா இல்லையா? கோடி கணக்கில் இருக்கும். என்னதான் அவங்க செல்வந்தர்களாக தங்களை அறிவிச்சுக்கிட்டு பணக்கார லிஸ்ட்டில் அவங்க மேலிடத்தில் இருந்தாலும் கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அவன் என்னைக்கு வேணாலும் என்ன பண்ணலாம்? மாஸ்டரை பிடிச்சி கடன் கொடுறான்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் எங்கள் அம்மாவையோ எங்களையோ ஒரு பைசா கடன் கொடுறான்னு சொல்லி எங்கள் வீட்டு வாசலில் நிற்க முடியாது. இன்னைக்கு வரைக்கும் கத்தரைங்களை அப்படி தான் வச்சிருக்கிறேன். இருக்கிறது போதும் போதும் என்ற தேவபக்தியில் மிகுந்த ஆதாயம், அதுவே எங்களுக்கு லாபம். அப்படி பார்க்க போனால் இந்த இந்தியாவில் நான் தான் செல்வந்தர். அல்லேலூயா. இந்தியாவில் உலகத்திலே சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன், ₹1 கடன் இல்லாமல் இருக்கான் பாருங்க, அவன் தான் உண்மையான ஆசீர்வாதம் பெற்றவன், செல்வந்தர். இப்படிப்பட்ட ஆள் எங்கேயுமே என்ன பண்ண முடியாது, நிச்சயமாக பார்க்க முடியாது. நான் உண்மையாக சொல்கிறேன், சாட்சியாக நான் அறிவிக்கிறேன். நான் கடன் இல்லாதவன் மட்டும்தான் பணக்காரன். கடன் இல்லாதவன் தான், என்னதான் உனக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருந்தாலும் நீ கடன்காரன் தான். யாரு? ₹1 உங்களுக்கு சொத்து இருந்தாலும் நீ யார் தான்? கடன்காரன் தான். அந்த பேர் என்ன செய்யாது, மாறாது. ஆனால் நான் கடன்காரன் கிடையாது. அவங்களும் பணக்காரனாக இருந்தாலும் கடன்காரங்க. என்கிட்ட பணம் இல்லாட்டினாலும் நான் தான் லட்சாதிபதி. அல்லேலூயா. ஆகையினால ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்ட வேத வசனத்தின்படி ஆசீர்வதிக்கப்பட்டவன். கிறிஸ்துவை
பிடிக்கிற வரைக்கும் எங்களுக்குள்ள கடன் இருந்துச்சு. கிறிஸ்துவை பிடித்ததுக்கு அப்புறம் கடன் இல்லை. அல்லேலூயா. உண்மையா சொல்றேன், கிறிஸ்துவை பிடிக்கிற வரைக்கும் கடன் இருந்துச்சு. பிடிச்சதுக்கு அப்புறம் ₹1 கடன் கிடையாது. எல்லா கடனும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏன் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, ₹1 நீ கொடுத்து தீரு மட்டும் இவ்விடத்தை விட்டு நீ என்ன பண்ண முடியாது, போக முடியாது. இந்த பூமியை விட்டு நீ போக முடியாது. அப்போ கடன் நீ வாங்கியிருந்த அப்படின்னா கடன் கொடுத்தவனுக்கு அடிமை, அவனுக்கு நான் அடிமை ஆகிட்டேன்னா ஆண்டவர் வரைக்கும் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. யார் எங்கேயும் சரி ₹1 கூட கடன் வாங்கி மாட்டேன். இப்போன்னு இல்லை, நான் தொழில் ரீதியாக இருக்கும்போது, தொழில் பண்ணும்போது, மீனவ தொழில் அந்த போட்டில் போயிட்டு இருக்கும்போது கூட ஒரு டீ ஒரு பிஸ்கட் அப்படிலாம் சாப்பிட்டு வாழ்ந்த நாட்கள் உண்டு. அந்த நேரத்தில் அந்த டீ பிஸ்கட்டுக்காக அந்த கடற்கரையில் இருக்கிற அந்த கடையில் போய் மத்தியான சாப்பாடு எனக்கு அதான். அன்றைக்கி ₹3 ஒரு பிஸ்கட்டு, ₹1.5 ஒரு டீ, மொத்தம் எவ்வளோ ஆச்சு, ₹4.5 ஆச்சு. சரிங்களா, ₹4.50. இன்றைக்கி 50 பைசா செல்லலை, அன்னைக்கு 25 பைசா கூட செல்லும். சரிங்களா, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ₹4.5 கடன் வச்சேன். நான் போட்டு தொழில் போயிட்டு வந்த உடனே என் கைக்கு காசு வந்தோன்னே உடனே கொடுத்துருவேன். சில பேர் கொடுக்க மாட்டாங்க. அப்படி சின்ன வயசுலேயே கிறிஸ்துவை அறியறதுக்கு முன்னாடி நான் நேர்மையாக இருந்தால், ஏன்னா நான் பொய் சொல்லலை, அப்படிலாம் ஆண்டவர் வச்சிருந்தார். வசனம் சொல்லுகிறது, நான் உங்களை அறிந்து கொண்டேன், நீங்கள் என்ன பண்ணலை, என்ன அறிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி. அப்படியெல்லாம் கர்த்தர் என்னை வச்சிருந்தபடினால தன்னுடைய ஊழியத்துக்கு வேணும் என்று சொல்லி தாயின் கருவில் தோன்றும் என்னை தெரிந்து கொண்டபடினால அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது கர்த்தர் அற்புதம் செஞ்சார். அது மாத்திரம் இல்லை, மோசேயையோ அல்லது இயேசு கிறிஸ்துவையோ பிறந்த நாளிலே கொல்லுவதற்கு திட்டம் போட்டான் பிசாசு. அதே காரியத்தை நான் அனுபவித்தேன். எப்படின்னா, இந்த தழும்பு இருக்கு, நல்லா பாருங்கள். இந்த தழும்பு வந்து இந்த இடத்துல ஒரு அடி, இந்த இடத்துல ஒரு அடி. இதை நான் சாட்சியாக சொல்லணும். ஏன்னா சில பேர் கேட்டிருக்காங்க, ஏப்பா இவ்வளோ பெரிய தழும்பு இருக்கு, இப்போ உள்ள டெக்னாலஜி படி என்ன பண்ணலாம், அதை மறைச்சிடலாம்ல, என்ன ஒரு 10-15 செலவானாலும் பரவாயில்லையே, அழகு முகம் தானே, மறைச்சிடலாமே அப்படி. இப்போ அழகு முகம் இல்லை, வாலிபத்தில் கூட கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நம்ம வாலிபர்கள் அழகாக தான் இருக்கிறோம். ஸோ அப்படி சொன்னாங்க. ஆனால் நான் சொன்னேன், இதை நான் மறைச்சிட்டேன்னா என் இயேசுவின் அன்பை சாட்சியாக சொல்கிறதுக்கு முடியாமல் போயிடும், இதை சாட்சிக்காகவே வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அன்னைக்கு நான் இயேசு அறியலை, ஆனால் ஆண்டவர் என்னை அறிஞ்சிருந்தார். ஆகையினால இந்த தழும்பு வருவதற்கு முன்னால் நான் ஒரு இடத்துல ஒரு ஐஸ் பிளான்ட், எங்கள் ஊரில் ஐஸ் பிளான்ட் இருக்குது, அந்த ஐஸ் பிளான்ட்டில் விளையாண்டுட்டு இருக்கோம். அப்போ மேலே ஏறி விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு பேட்டரி கிட்ட கீழே விழுந்துச்சு. அதை எடுக்கிறதுக்காக நான் கீழே போயிருந்தேன். அது என்ன வயசு அப்படின்னா 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது, ஆமாம் 5 வயசு 6 வயசுன்னு வச்சுக்கிங்களேன். கீழே விளையாண்டுட்டு இருக்கும் பொழுது ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், டோரை திறந்து விட்டுட்டான். அப்போ நான் கீழே உட்காந்து குனிஞ்சிட்ருக்கேன், குனிகிற நேரம் டோரை திறந்து விட்டான். சைடு டோர் திறந்து விட்டோன்னு இது அடித்த வேகத்துக்கு பழைய டிராக்டராக இருந்தபடினால அந்த தகரம்லாம் அங்கங்கே பேந்து இருந்துச்சு. அது இந்த கணத்தை கிளிக்கலை, செதுக்கிருச்சுன்னா இந்த அளவுக்கு கணத்தில் சதையே இல்லை, ஒரு உள்ளங்கை அளவுக்கு சதையே இல்லை, அப்படியே செதுக்கி கீழே விழுந்துருச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதே மாதிரி இந்த இடத்துல லைட்டாக தெரியும், இந்த மீசையெல்லாம் வலிச்சுட்டு இந்த இடத்துல லைட்டாக தெரியும். இந்த மூக்கில் இருந்து இது வரைக்கும் இந்த சதை 2ஆக போயிடுச்சு. இது ஓப்பனாக இருக்குது, இங்கேயும் ஓப்பனாக இருக்குது. அதில் கொக்கி இருக்கும் பாருங்கள், சைடில் கொக்கி, அந்த கொக்கி மண்டையில் குத்திருச்சு. மண்டையில் குத்தின உடனே இந்த 3 அடியும் ஒரு செகண்டில் வந்துச்சு. அப்போ அடிப்பட்ட உடனே எனக்கு இந்த மண்டை தான் வலிச்சிச்சு. மண்டையை பிடிச்சிக்கிட்டு நான் அழுகிறேன். அதெல்லாம் எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது. மண்டையை பிடிச்சிட்டு அழுகிறேன், ஆனால் இந்த அடி எனக்கு தெரியல, இது எனக்கு ஒன்றுமே தெரியல. அப்போ இதிலிருந்து ரத்தம் அப்படியே பைப்பில் ஊற்றுற மாதிரி ஊற்றுனுச்சுன்னு பார்த்த யார் அப்படின்னா, இந்த காயம் வருவதற்கு காரணமாக இருந்த அந்த மகனுடைய தகப்பனார். அவர் வீடு ரோட்டு மேலே தான், இந்த ஐஸ் பிளான்ட்டுக்கும்
வீட்டுக்கும் நடுவில் ரோடு, அவ்வளோதான். ஐஸ்வன் இந்த பக்கம், அவர் வீடு அந்த பக்கம் இருக்குது. அவர் கடை வீட்டில் நின்று பார்த்துட்டார். உடனே அவர் என்ன பண்ணார், அவங்க வீட்டில் இருந்து ஒரு துணியை நினச்சி கொண்டு வந்து அப்படியே ஒரு சுற்றி அந்த செகண்டில் என்னதான் சத்துரு சதி நினச்சாலும் அந்த செகண்டில் எங்கள் அம்மாவுக்கு செய்தி போயிடுச்சு, அவங்களும் வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக பஸ் வந்துருச்சு. அதுவும் தனியார் பஸ். ஏன்னா கவர்மெண்ட் வண்டி நிற்க மாட்டான். ஆனால் தனியார் பஸ் அந்த நேரத்தில் வந்தோன்னே கரெக்டாக நின்று ஆஸ்பத்திரிக்கு போகவும் பார்க்கவும் எல்லா விதத்துலையும் செய்யவும். அங்கே ஒரு அம்மா சொன்னாங்க பட்டுக்கோட்டைக்கு, நிறைய பேர் சொன்னாங்க பட்டுக்கோட்டை கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி. இல்லை ஒரு அம்மா, முஸ்லீம் அம்மா சொன்னாங்க, உன் பிள்ளைய காந்து பண்ணணும்னா தஞ்சாவூர் மெடிக்கல் ஆஸ்பத்திரி கொண்டுட்டு போ அப்படின்னு சொல்லி நேராக தஞ்சாவூர் மெடிக்கல் ஆஸ்பத்திரி போய் அங்கே 13 நாள் வச்சு கர்த்தர் அன்னைக்கு எனக்கு ஜீவனை கொடுத்தார். எல்லாரும் சொன்னாங்க, அந்த ஏரியாவிலே சொன்னாங்க, இவன் செத்து போயிடுவான், பிழைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவ்வளோ ரத்தம் போயிடுச்சு. சில பேர் சொல்லுவாங்கள்ல, தாய்ப்பால் குடித்த ரத்தம்லாம் கக்க அடிப்பண்டான்னு சொல்லுவாங்கள்ல, எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை, மரணத்தை தருவாயில் இருந்து கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டபடினாலே என்னை பாதுகாத்து ஜீவனோட கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியத்தை சாட்சியாக அறிவிப்பதற்காகவே இந்த தழும்பு இருக்கட்டும்னு சொன்னேன் அந்த ஐயா கிட்ட. இயேசுநாதர் என்னை ஜீவனோடு வச்சிருக்கிறார், என்னை கொண்டு வந்தார் என்று சொல்லி. இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்த என்னை கர்த்தர் என்ன பண்ணார், ஒருவேளை உண்மையாக சொல்கிறேன், ஒருவேளை நல்லா நான் படிச்சிருந்தேன் அப்படின்னா நிச்சயமாக இந்த இடத்துல நின்றுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் எல்லாம் என்ன பண்ணாங்க, 2 பேருமே படிக்கலை, ஆனால் வெளிநாடு போயிட்டு வந்தாங்க. வெளிநாடு போய் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தில் போனாங்க. ஒருவேளை நான் நல்லா படிச்சுட்டேன், என்ன பண்ணியிருப்பாங்க, ஆமாம், எங்கேயாவது அனுப்பிச்சி வச்சு எதையாவது செஞ்சு பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க. கர்த்தருடைய ஊழியத்தில் என்ன பண்ணியிருக்க மாட்டேன், வந்திருக்க மாட்டேன். படிப்பு அறிவு இல்லாதிருந்த என்னை கர்த்தர் படிப்பை கொடுத்து தன் ஜீவனுடைய வார்த்தையை, சமாதானமான வார்த்தையை, ரட்சிப்பை மக்களுக்கு சொல்லும்படியாக இன்னைக்கு கர்த்தரனை ஜீவனோடு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வேலையை செய்ய முடியாது. அதனால கர்த்தருடைய வார்த்தை என்பது சும்மா இல்லை. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி. நம்ம எரேமியால 1வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். சிறு பிள்ளையிலே உன்னை தாயின் கருவில் தோன்றும்னே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி. அந்த வசனத்தை வாசிக்கும் போது தான் எனக்கு புரிஞ்சது, அப்போ நான் கர்த்தர் சின்ன வயசுலேயே நம்ம சாக போகிற சூழ்நிலை இருந்த நம்மளை கர்த்தர் பாதுகாத்தார் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆகையினால இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கும்படியாக இது நீங்களோ நானோ நினச்சதல்ல, ஆதீனத்திலே கர்த்தர் குறித்த ஒரு காரியம். ஆக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம எப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் நம்மளை ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். எத்தனையோ நாள் நினச்சிருக்கிறேன், இப்படி ஒரு சூழ்நிலை, இப்படி நாங்கள் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம் ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்யறது, எப்படி ஊழியம் செய்யறது, யாரும் இல்லையே என்று சொல்லி. ஆனால் என்னைக்கெல்லாம் யாருமே இல்லைன்னு சொல்லி சோர்ந்து போகிறோமோ அன்னைக்கெல்லாம் யாராவது ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்துடுவார். கூட்டிகிட்டு வர்றீங்களா, இல்லை இந்த இடத்தோட நான் கிளம்புவா அப்படின்னு கேட்பேன். இப்படியும் ஆண்டோட சண்டை போட்டிருக்கேன், கேட்டிருக்கேன். ஏன்னா யாருமே இல்லாமல் சும்மா உட்காந்துட்டு என்ன பண்ணுறது. ஒருத்தவங்க என்னை கூப்பிட்றாங்க, என்ன பண்ணுறாங்க, நீ ஏன்பா ஒரு இடத்துல சும்மா உட்காந்துட்டு இருக்கிற, உனக்காக ஒரு ஊழியம் வச்சுருக்கேன் வா அப்படின்னு சொல்லி. இப்போ நான் அங்கே போவா இல்லை இங்கே உட்காந்துட்டு இருக்கவா, அங்கே ஒரு கூட்டம் இருக்குது, இன்னொரு இடத்துல ஒரு கூட்டம் இருக்குது, அவங்களுக்கு வந்து ஊழியம் செய்வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நான் ஆண்டோட பொருத்தனையோடு தான் வந்தேன். ஏன் அப்படின்னா பாலக்குடியில் அந்த திருச்சபையில் இருந்துட்டு வெளியில் ஊழியத்துக்கு வரும்பொழுது, ஆண்டவரே நான் எந்த இடத்துல நான் போய் ஊழியத்துக்குன்னு சொல்லி வாடகைக்கு உட்காரனோ அது உங்களோட சித்தம். இன்னொன்று, எங்கே இருந்தாலும் உங்கள் சித்தத்தை தான் செய்ய போகிறேன், உங்கள் ஊழியத்தை தான் செய்ய போகிறேன், என்னை சரியான பாதையில் நடத்திட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் ஆண்டவர் சமூகத்தில். சரியாக ஒரு 3 மாதம் அளவுக்கு அந்த சுற்று வட்டாரத்தில் வீடுகளுக்காக அலைஞ்சேன், எங்கேயும் கிடைக்கல. அப்போ தான் எங்கள் துணைவியாருடைய பாஸ்டர் ஆரோக்கியம் என்ற பாஸ்டர்னு சொன்னார், இது மாதிரி இன்னொரு ஊரில் ஒரு வீடு இருக்குது, கர்த்தர் உங்களுக்கு அங்கே ஊழியம் வச்சுருந்தா நீங்கள் போய் அங்கே ஊழியம் செய்யுங்க, அந்த வீடு உங்களுக்கு ஆண்டவர் தர்றதா இருந்தால் நிச்சயம் தருவார், தேவ சித்தம்னா தருவார் அப்படின்னு சொல்லி தான். ஆமாம், ஹேண்டிகேப்டு அவர் தான் சொன்னார். அப்போ நாங்கள் வந்து எதர்ச்சியாக தான் வந்தோம்.
நானும் இன்னொரு பாஸ்டரும் என்னுடைய துணைவியார் சேர்ந்து 3 பேர் எதர்ச்சியாக வந்தோம். அந்த இடத்துல இந்த வீடு தான்ப்பா இருக்குன்னு சொன்னாங்க. எந்த எதிர்ப்பும் சொல்லலை, தரமாட்டோம் வைக்க மாட்டாப்பெல்லாம் எதுவுமே சொல்லலை. ஓட்டு விட உள்ளே வந்து பார்த்தா, அந்த ஓட்டு விட பார்த்தா சமையக்கட்டு ஒரு பக்கம் இருக்குது, பாத்ரூம் ஒரு பக்கம் இருக்குது. அந்த பாத்ரூம் சைடில் இருந்தது அப்படியே உடஞ்சி கீழே கிடக்குது. சமையக்கட்டில் மட்டும்தான் ஒரு 15 ஓடு அந்த இடத்துல நிழலாக இருக்குது. இங்கே இதிலிருந்து வர்ற மழையோ வெயிலோ வீட்டு ஃபுல்லாக அடிக்கும். அப்படி அடிச்சிச்சுன்னா மழை நேரத்தில் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது, குளிர் தாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கிட்டத்தட்ட ஒரு மாதமும் இருந்தோம். அதை வந்து அடைச்சி கொடுக்க வழி இல்லை, எங்கள்கிட்ட காசு பணமும் இல்லை, நாங்களாம் வேலை பார்த்து செய்யறதுக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த வீட்டுக்காரம்மா அம்மாவுடைய உள்ளத்தில் கர்த்தர் பேசி சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு இருக்காங்க. வீட்டு ஓனரு எதுவுமே கண்டுக்கல. அவர் வந்து மானாமதுரையில் இருக்கிறார். அவர் போயிட்டார், அட்வான்ஸ் வாங்கிட்டு அவர் போயிட்டார். அந்த வீட்டு அவங்களுடைய அந்த ஐயாவுடைய அக்கா அவங்க தான் என்ன பண்ணாங்க, சின்ன பிள்ளைய வச்சுட்டுங்கன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்து, ஆசாரியை கூப்பிட்டு எல்லா வேலையும் பார்த்து சூப்பராக அடைச்சி கொடுத்து காரியத்தை செஞ்சாங்க. உண்மையிலேயே நாங்கள் அந்த இடத்துல இருப்பதற்கு அந்த வீட்டை வந்து பார்த்தோம்னா யாரும் சம்மதிக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. எப்படி எனக்கு அந்த ஒரு மனப்பான்மை வந்துச்சுன்னா, வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு ஊழியம் செய்ய வந்த மிஷினரிமார்கள் எத்தனை பேர் மரத்தடியில் தங்கிட்டு தொப்பியில் கூழ் வாங்கி குடிச்சிட்டு ஊழியம் செஞ்ச மிஷினரிகள்லாம் இருக்காங்க. நம்ம நாட்டில் நம்ம மக்களுக்காக நம்மையே அந்த தியாகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த மிஷினரியை பற்றி படித்த அந்த ஞாபகத்தை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தும் பொழுது, இது நமக்கு தேவன் தந்த வழி, இதில் இருப்போன்னு சொல்லி இருந்தோம். ஆகையினால இன்னைக்கு கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறார். அந்த வீட்டில் இன்னைக்கு ஒன்றும் குறையெல்லாம் எங்களுக்கு இல்லை. குறைகள் நிறையா இருந்தாலும் அந்த குறைகளை இன்னும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இப்படி எங்களுடைய காரியங்களிலே, எங்களுடைய ஊழியத்தின் பாதையில் நாங்கள் சோர்ந்து போகும்போதெல்லாம் எங்கள் காரியத்தை, தேவைகளை கர்த்தர் அற்புதமாக சந்திப்பார். சில நேரங்களில் நாங்கள் மட்டும் போடுற காணிக்கைப்பட்டியில் கிடக்கும். நாங்கள் மட்டும் போடுற காணிக்கை தான், நாங்கள் 5 பேரும் போடுற காணிக்கை தான் காணிக்கைப்பட்டியில் கிடக்கும், வேறு ஒன்றும் கிடைக்காது. அதனால சரி ஆண்டவர் எனக்கு ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு பேசாமல் ஓடிடுவோம். இப்படியெல்லாம் ஓடின நாட்கள் நிறையா உண்டு. இன்றைக்கி தான் ஏதோ ஒரு ஆத்மா அவங்களும் எப்பயாவது ஒரு நேரம் தான் வருவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை ஓடும் பொழுது அந்த விசுவாசிகளை வைத்தோ அந்த ஆத்துமாக்களை வச்சு கர்த்தர் நம்மளை போஷிக்கலை, கர்த்தரே நம்மளை போஷிக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால எந்த விதத்திலையும் நம்ம சோர்ந்து போகவே கூடாது. சோர்ந்து போனோம் என்று சொன்னால் நம்ம ஊழியத்தில் என்ன பண்ண முடியாது, ஊழியம் செய்யவே முடியாது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் சோர்ந்து போகாமல் ஊழியத்தில் இருப்போம், ஊழியத்தை செய்வோம். கர்த்தர் எப்பெல்லாம் நமக்கு ஒரு சோர்வு வருதோ அப்பெல்லாம் நம்மளை தூக்கி விடுறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டே இருப்பார். அதுதான் கர்த்தர் நம்மளை அழைச்ச அழைப்பும் நம்மளை அபிஷேகித்த அபிஷேகமும். அவர் அழைத்த அழைப்பும் அவருடைய அபிஷேகமும் ஒரு நாளும் மாறாது. அவ்வளோதான். அதுக்கு மிஞ்சி பேசுறதுக்கு வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட ஊழியத்தின் பாதையில் வரும் பொழுது, அந்த இடத்துக்கு வரும்பொழுது கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை, வாக்குத்தத்தமாக கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை என்னம்மா? ஆமாம், அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா 8 முக்கியமாக அந்த மேலே இருக்கிற அந்த 4 வரி படிக்கலாமே. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். அவ்வளோதான். இந்த வார்த்தை எப்படி உண்மையாகவே இதெல்லாம் நான் இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு கொடுக்கும் பொழுது நான் ரொம்ப வியப்பாக நான் பார்த்துருக்குறேன். ஏன்னா நம்மக்கிட்டையும் ஆண்டவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதுக்கு பேசுறதுக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை. ஆனால் நம்மக்கிட்டையும் பேசுகிறாருன்னு சொல்லி நான் பாலக்குடியில் எங்கள் பாஸ்டரியா கூட இருக்கும் பொழுது அந்த ஒரு மண் ரோடு
அதிகமாக அந்த மண் ரோட்டில் அப்படியே உலாவிக்கிட்டே ஜெபிக்கிறது வழக்கம். அப்படி ஜெபம் பண்ணும்போது தான் இந்த வார்த்தை ஆண்டவர் தெளிவாக உணர்த்தினார், நான் உனக்கு செய்வேன். அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையின் அஸ்திபாரத்தை வச்சு தான் இந்த பகுதியிலேருந்து ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் உதவி செஞ்சார். இன்னைக்கு வரைக்கும் உட்கார வச்சுட்டு இருக்கிறார். சில நேரத்தில் நான் உண்மையாக சொல்கிறேன், சில நேரத்தில் யாராவது ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா மறுநேரம் அவங்க மேலே ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை அவங்க மேலே போகும். யாராவது ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா மறுபடியும் அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை அவங்க மேலே போகும். ஆனால் அதை கர்த்தர் உடைச்சிடுவார். ஆனால் நினச்சிடுவார், அதை உன் நம்பிக்கை என்ன பண்ணக்கூடாது அந்த மனுஷன் மேலே. இதை நான் நல்ல அனுபவபூர்வமாக அனுபவிச்சிருக்கிறேன். அப்போ எதுவுமே நிரந்தரம் கிடையாது, இயேசுனார் மட்டும்தான் நிரந்தரம். யாரு மேலேயும் நம்பிக்கை போயிடக்கூடாதுன்னு சொல்லி அப்போ நான் சொல்லுவேன், ஆண்டவரே வேண்டாம்ப்பா, நீங்கள் அனுமதிக்காமல் ஒரு குண்டூசி கூட எனக்கு வேண்டாம். நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி நீங்கள் அனுமதிக்கிறது எனக்கு போதும் ஆண்டவரேன்னு சொல்லி இப்படி தான் கர்த்தருடைய பாதையில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆக தேவன் ஒவ்வொரு நாளும் இந்த பாதையில் கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறார். நிறைய நேரங்களில் இந்த பகுதியில் ஊழியத்துக்கு வந்த புதுசில் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்குற ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே நீங்கள் யாருமே தரல அப்படின்னா நாங்கள் எப்படி ஊழியம் செய்யுது? நீங்கள் யாரையுமே தரலைன்னா நாங்கள் எப்படி ஊழியம் செய்யுது? வெளியிலையும் போய் என்ன பண்ண முடியல, ஊழியத்துக்கு போக முடியல. நீங்களும் ஆத்துமாக்களை தரல அப்படின்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஏற்கனவே ஒரு பகுதியில் தஞ்சாவூர் மாவட்டம் சேதுபாவ சத்திரம் ஈசிஆர் கடற்கரை பகுதியில் 7 வருஷம் ஊழியம் செஞ்சோம். 2020 ஆரம்பித்த ஊழியம் 2000 ஆரம்பித்த ஊழியம் 2020 வரைக்கும் அங்கே ஊழியம் செஞ்சோம். கொரோனா வரைக்கும் 20 தான், கொரோனாவில் தான் வெளியில் வந்தோம். ஆனால் அந்த பகுதியில் இன்னைக்கு ஊழியமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்லாம் பார்க்கும் பொழுது அங்கே இருக்கிற அந்த விசுவாசி முதற்கொண்டு இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ளே இல்லை. இவ்வளோ பிரயாசங்கள், இவ்வளோ அந்த இடத்துல சிறுவர் ஊழியங்களை கரெக்டாக மே மாதம் சம்மர் கேம்ப் கரெக்டாக நடத்தும். அப்படியெல்லாம் வந்தாங்க, எல்லாமே சூப்பராக செஞ்சோம், நல்ல ப்ரைஸ்கள் எல்லாமே கொடுத்து எல்லாமே பண்ணோம். ஆனால் இன்றைக்கி அந்த இடத்துல ஊழியமே இல்லை. இவ்வளோ பாடுகள் பட்டு பிரயாசம் பட்டு எல்லாமே போச்சு. ஆண்டவரே நாங்கள் என்ன தான் செய்யறது, எங்களை எந்த அளவுக்கு நீங்கள் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறீங்க, ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துகிறீங்க, ஆனால் பிரயாசத்தினுடைய பலன் ஒன்றுமே இல்லை. அங்கேருந்து ஒரு ஆத்மா கூட, கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் அங்கே ஞானஸ்நானம் எடுத்தவங்க இருக்காங்க, ஆனால் ஒரு ஆத்மா கூட இப்போதைக்கு கிறிஸ்துவுக்குள் இல்லை. எல்லாம் பின்மாற்றம் அடைஞ்சு, எல்லாம் ஒரு பிரச்சனை நிமித்தம் சோர்வடைஞ்சு எல்லாமே பின்மாற்றமாகி போய்விட்டாங்க. அப்போ என்ன தான் பண்ணுறது? நாங்கள் இப்படியே போய்கிட்டே இருந்தாக்கா எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறது அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் அடுக்கடுக்காக தேவன் மேலே வச்சு பலவிதமான ஒரு போராட்டம், சோர்வுகள் எல்லாமே இருந்தது. ஆனால் ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு நேரத்திலையும் தேவ ஆவியான ஒரு ஆலோசனைகளை கொடுத்து சோர்ந்து போகாதபடி கர்த்தர் என்ன பண்ணார், இதுவரைக்கும் நடத்திட்டு வந்துட்டுருக்கார். அதனால் ஒரு நாளும் நம்ம தேவ சமூகத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போக கூடவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாகவே ஆண்டவர் சொன்னதான ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் ஒவ்வொன்றும் நினச்சி பார்க்கும் போதெல்லாம், ஆண்டவரை இதுவரைக்கும் அந்த பாதையில் நடத்தி வந்ததற்காக நமக்கு நன்றின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக.